கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 5 மாநில தேர்தல் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் 3 மாநிலங்களில் வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிரும். ஏப்ரல் 9ஆம் தேதி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் மற்ற 2 மாநிலங்கள்லையும் தேர்தல் நடந்துடும். தொடர்ந்து நம்ம கேரளா பற்றி பேசியிருந்தோம். கேரளத்தில் யார் ஜெயிப்பாங்க, அங்கே என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி. அஸ்ஸாமை இந்த தடவை ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டு அதில் வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்ஸாம் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. தூரம் காரணமாக, டிஸ்டன்ஸ், பலர் இந்த முறை வாக்களிக்காமல் போய்விடலாம் அப்படின்னு. முதல்ல உங்களுக்கு அஸ்ஸாமுடைய ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் நமக்கு தெரியணும். அஸ்ஸாம்ங்கிறது இந்த வடகிழக்கு மாநிலங்களோட சேர்ந்த வடகிழக்கு மாநிலங்கள் நம்ம சொல்கிறதுலே உள்ளதுலேயே பெரிய மாநிலம் அஸ்ஸாம். இந்த அஸ்ஸாமை போய் அடையிறது அப்படிங்கிறதுல தரை வழியாக போகிறதோ அல்லது ரயில் மார்க்கமாக போகிறதோ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. மிகச்சில ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. இந்தியாவுடைய மையப்பகுதியிலிருந்து அஸ்ஸாம் போகிறது அந்த இடம் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வங்கதேசம் பெருசாக வந்துடுது. ரொம்ப குறுகிய ஒரு கேப் வழியாக நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும். இந்தியாவுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கும் பியாண்ட் தட் நீங்கள் அஸ்ஸாம் போகிறதுங்கிறது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. நீங்கள் விமானத்தில் போகலைன்னா. மற்ற இடங்கள்லாம் மேகாலயா போகிறதோ, நாகாலாந்து போகிறதோ, சிக்கிம் போகிறதோ, மணிப்பூர் போகிறதோ, அருணாச்சல பிரதேஷ் போகிறதோ அதெல்லாம் ஈஸியாக அப்படின்னு கேட்டால் அதுவும் ஈஸி கிடையாது. ஆனால் அவையெல்லாம் மிக மிக சிறிய மாநிலங்கள். அஸ்ஸாம் ஓரளவுக்கு பெரிய மாநிலம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னா அது சம்மரைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா 3 பிரச்சனை சொல்லலாம். ஒன்று ஏர்ஃபேர் ரொம்ப ஹை. இப்போ நீங்கள் கவுஹாத்திக்கு போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய தொகுதி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸோ அது நம்பர் 1 மிக குறைவான விமானங்கள் தான் அங்கே போகிறதுனால நிறைய பேர் வாக்களிக்கிறதுக்காக போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஹையாக இருக்கும். அது ஒன்று. இல்லை நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ஜேர்னி, ஆவரேஜ் ட்ரெயின் ஜேர்னி 50 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆவரேஜாக நீங்கள் எங்கே பாம்பேலேருந்து போவீங்க, பெங்களூர்லேருந்து போவீங்க, சென்னையிலேருந்து போவீங்க அப்படின்னா அதெல்லாம் 50 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி. 3வது இந்த டைம்லைன். நீங்கள் இன்றைக்கி காலையில் கிளம்பி அங்கே போய் வாக்களிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரமே திரும்பி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா 1 வீக் அவுட்டு உங்களுக்கு. அப்போ நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்கன்னா 1 வாரம் உங்களுக்கு யாராவது லீவ் தருவாங்களா? எஸ்பெஷலி ப்ரைவேட்டில் வேலை பார்த்தீங்கன்னா, ஈவன் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலே உங்களுக்கு அது கிடையாது. ஸோ இதுதான் லார்ஜ்லி. பட் இதை வச்சுக்கிட்டு இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் 9ஆம் தேதி அவங்களுக்கு தேர்தல் நடக்குது. 15th அசம்பிளி எலெக்ஷன். உள்ளூர் மக்கள் வாக்களிக்கிறதுலையே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அந்த பகுதி அப்படிப்பட்டது. அது ஒரு ரொம்ப சிம்பிளான சமவெளி மட்டும் இல்லை. இங்கே மலைகள், தோட்டங்கள், இப்படி காட்டுப்பகுதிகள் இதுக்குள்ளெல்லாம் தாண்டி நம்ம பல்வேறு இடங்களில் அங்கே வாக்குச்சாவடிகள் அமைத்து பண்ணுறோம். அப்படின்னாலும் மாநிலத்துக்கு வெளியில் வேலை செய்யக்கூடிய அஸ்ஸாமை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாக்களிப்பது அப்படிங்கிறதோடைய கடினத்தை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். டோட்டல் எலக்டரேட் பார்த்திங்கன்னா 72.83 லட்சம். ரொம்ப அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டோடு ஒப்பிடும்பொழுது ரொம்ப சின்ன மாநிலம் தான் அது. சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா அது. ஆனால் அங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எல்லா மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த மாநிலத்துக்கென்று பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரத்யேகமான பிரச்சனையில் நீங்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. இந்த மாநிலம் பிரத்யேகமான பிரச்சனைகளில் சிலதில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா, முதல்ல இது மற்ற எல்லா மாநிலங்களைப் போலுமே ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டு இருந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்களுடைய ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அஸ்ஸாமிய மொழி பேசாத அந்நியர்கள் அப்படிங்கிறத மேற்கோள் குறிக்குள்ளே வச்சுப்போம். அவர்கள் அஸ்ஸாமுக்குள்ளே பெரிய அளவில் வர ஆரம்பித்து அங்கே இருக்கிற டெமோகிராஃபியில் மாற்றம் ஏற்படுத்தினது. இப்போ அஸ்ஸாம்ங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமிய மொழி பேசக்கூடிய ஒரு கணிசமான மெயின் ஸ்ட்ரீம் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அங்கே எண்ணற்ற ட்ரைப்ஸ் இருக்குது. பல பழங்குடியினர் அங்கே இருக்காங்க. இவர்கள் காலங்காலமாகவே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜவ்வாது மலைக்கு போனீங்கன்னா அல்லது நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா அங்கே
தோடர்கள், படகர்கள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஏகப்பட்ட பழங்குடியினர்கள் அங்கே நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாருடைய எண்ணிக்கையும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அஸ்ஸாமுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பழங்குடியினர் கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, வங்க மொழி பேசக்கூடிய பலர். ஸோ அஸ்ஸாமிய மொழிங்கிறதுக்கும் வங்க மொழிங்கிறதும் ஓரளவுக்கு ஒட்டி போகக்கூடியது. ஆனால் 2 வெவ்வேறு மொழிகள். கிட்டத்தட்ட இன்றைய தமிழ், மலையாளம் போன்றது தான் அஸ்ஸாமிய மொழியும் வங்க மொழியும். 2 பேரும் ஒரே ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. அதில் இன்னும் ஒரு ஒற்றுமை. தமிழும் மலையாளமும் வெவ்வேறு எழுத்துலேயே நம்ம எழுதுகிறோம். தமிழில் எழுதியிருக்கிறத மலையாளியால் படிக்க முடியாது பொதுவாக, அவர் அதை கற்றுக்கிட்டால் ஒழிய. மலையாளத்தில் எழுதியிருக்கிறது தமிழ்னால் படிக்க முடியாது. பேசினா 2 பேரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் 2 மொழிகளையுமே. அஸ்ஸாமிய மொழியும் வங்க மொழியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் 2 பேருக்கும் ஒரே ஸ்கிரிப்டாக நீங்கள் படிக்கிறதும் ஈஸி. படித்து அதை புரிஞ்சு கொள்ளும்போது ஒரு சில வார்த்தைகள் இங்கே வேறு மாதிரி அங்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் வங்காளத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் இடையே நல்ல நெருங்கிய அது ஒரு ஆல்மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி, தமிழ்நாடும் கேரளமும் மாதிரி தான். ஆனால் தொடர்ச்சியான குடியேற்றம் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியின் போது நிறைய பேர் அவர்களுக்கு அங்கே வேலை செய்ய தேவைப்பட்டது. ஏன்னா அவ்வளவு வளம் கொழிக்கக்கூடிய பகுதி அஸ்ஸாம். அங்கே இருக்கக்கூடிய சமவெளியில் நீங்கள் நெல்லை தூக்கி எரிஞ்சிங்கனாலே அது தானே முளைச்சி அவ்வளவு நெல்லை பதிலுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பூமி. இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு ஹைலி ஜென்ரலைஸ்ட். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி அங்கே பெண்கள் தான் பெரும்பாலும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக, வீட்டையும் பார்த்து கொண்டு வயலையும் பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகலாம் இருந்தாங்க. ஏன்னா அங்கே விவசாயம்ங்கிறது ஓரளவுக்கு எளிமையாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்றாக, எளிதான ஒன்றாக இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வெள்ளைக்காரர்களோட ஆட்சியின் போது நிறைய அரிசி பயிர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பீகார் பகுதிகளில் கஞ்சா பயிரிட்டு அதை சீனாவுக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்ததுனால அவர்கள் பீகாரிகளை கஞ்சா பயிரிடுவதற்காக ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கஞ்சா பயிரிடுவதற்கும் அதற்கு பிறகு அவுரி பயிரிடுவதற்கும், அவுரிங்கிறது இந்த இண்டிகோங்கிற இந்த சாயம் உருவாக்குவதற்கு உதவக்கூடிய ஒன்று. அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கான அரிசி எங்கேருந்து வரும்? அது வங்காளத்திலிருந்தும் அஸ்ஸாமிலிருந்தும் அங்கே அரிசி பயிர் பண்ணுவதன் மூலமாக இங்கே நீ இதை பண்ண அங்கே அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாடலில் நிறைய சேஞ்சஸ் அங்கே டெமோகிராஃபியில் அந்த சமயத்தில் தான் ஏற்பட ஆரம்பித்தது. நிறைய வங்காளிகள் அங்கே நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வெள்ளையர்களுடைய ஆட்சியில். ஏன்னா அஸ்ஸாமியர்கள் அதிக அளவில் வேலை செய்வதற்கு விருப்பமானவர்களாக இல்லாத காரணத்தினால வேலை செய்ய விருப்பத்துடன் இருக்கக்கூடிய வங்காளிகளை அங்கே குடியமர்த்த ஆரம்பித்தார்கள் வெள்ளை இனத்தவர்கள். இப்போ பிரிட்டிஷ்காரன் பண்ணுறது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது பாருங்கள். அப்போவே ஒரு டெமோகிராஃபிக் சேஞ்ச் ஆரம்பிக்குது. இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பித்து ஆல் அஸ்ஸாமீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டு அஸ்ஸாமில் படிப்பும் வேலையும் அஸ்ஸாமியர்களுக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இடையில் அதற்கு முன்னாடியே இந்த வங்கதேச பிரிவினை அதெல்லாம் நடக்கும் காலகட்டத்திலையும் நிறைய வங்க மொழி பேசக்கூடியவர்கள் நுழைந்தார்கள் அஸ்ஸாம் பகுதிக்குள்ளே. அதில் நிறைய பேர் முஸ்லீம்களும் கூட. ஸோ ஹிந்து வங்காள மொழி பேசுபவர்கள், முஸ்லீம் வங்காள மொழி பேசுபவர்கள், அப்புறம் அஸ்ஸாமிய மொழி பேசுபவர்கள், அவர்களையும் முஸ்லீம்கள் உண்டு. அதை தவிர போடோக்கள் போன்ற பல்வேறு பழங்குடியினர். இதுதான் இன்றைக்கி நீங்கள் அஸ்ஸாமில் போனீங்கன்னா இவர்கள் அனைவரையும் பார்க்கலாம். அங்கே அஸ்ஸாமிய மொழிக்கு ஆதரவாகவும் பிற மொழி, அதில் முதன்மையாக இருப்பது வங்காள மொழி, அதற்கு எதிராகவுமான ஒரு செயல்பாடு ஒன்று நடந்தது. அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதிலிருந்து உருவானது தான் அசோம் கண பரிஷத் அப்படிங்கிற ஒரு கட்சி. அதற்கு முன்னால் உருவானது தான் உல்ஃபா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். ஸோ அங்கே துப்பாக்கி ஏந்தி ஆட்கள் கடத்துதல், கொலை போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்தன. அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி காலத்தில் அங்கே அஸ்ஸாம் அக்காட் அப்படின்ற ஒன்று ஏற்பட்டது. அதற்கு பிறகு அங்கே ஓரளவுக்கு சுமூக நிலை வந்தது. ஆனாலும் இந்த உல்ஃபா ரொம்ப நாளைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட உல்ஃபாவுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அழித்தாயிற்று. இடையில் பல்வேறு குழுக்கள் கையில் ஆயுதம் ஏந்த ஆரம்பித்தார்கள். போடோக்கள் ஆயுதம் ஏந்த ஆரம்பித்தார்கள். இவன் அவனை போய் அடிப்பான், அவன் இவனை போய் அடிப்பான். அந்த மாதிரி அங்கே நிறைய கடத்தல்கள் நடக்கும். முக்கியமாக அந்த ரிஃபைனரிஸ் இருக்குது, ஆயில் ரிஃபைனரிஸ் அங்கே நிறையா இருக்குது. அதிலெல்லாம் அப்புறம் தேயிலை தோட்டம் ப்ராசஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ
அஸ்ஸாமுடைய இண்டிஜினஸ் தேயிலை வெரைட்டி இருக்குது. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்னு பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை இந்த தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு பைசா கொடு அப்படின்னு மிரட்டி அந்த கம்பெனி போய் கடைசியாக பைசா கொடுக்கும். அப்படியெல்லாம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்து வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வெகு சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து காங்கிரஸ் தான் அங்கே டாமினன்ட் பார்ட்டியாக இருந்தது. கடந்த 2 முறையாக அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கு. முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இடையில் வந்து அசாம் கணபரிஷத் ஜெயிச்சது. இந்த ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லேருந்து வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் தோற்க ஆரம்பித்தார்கள். மீண்டும் காங்கிரஸ் பதவிக்கு வந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து பிஜேபி. ஸோ இப்போ வந்து அசாம் கணபரிஷத்துங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது. ஸோ இங்கே கிரவுண்ட் வந்து இங்கே காங்கிரஸ் இருக்குது. அப்புறமா பத்ருதீன் அஜ்மல் அப்படின்னு ஒருத்தர், இதை பற்றி நாம் வந்து பல்வேறு மாநிலங்களில் யார் ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்கிறத பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். அவர் வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியவராக இருக்கார். 34% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இங்கே தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதோடைய ஆரம்பம், என்ஆர்சி போன்ற விஷயங்கள் இது எல்லாம் வந்து அஸ்ஸாமில் தான். யார் அஸ்ஸாமியர், யாருக்கு இங்கே வாக்குரிமை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மிக பெரிதாக பேசப்பட்டு அதற்கு பிறகு ஒரு ஃபைன், ஒரு க்ளோஸ், ஒரு அக்செப்டன்ஸில் வந்து உட்காந்துருக்கு. இப்போ நான் அதை பற்றியெல்லாம் கூட பேச போகிறதில்ல. வெளியிலிருந்து வந்து வாக்களிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அஸ்ஸாமியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு இந்து அஸ்ஸாமிய மொழி பேசுபவராக இருந்தால், நீங்கள் ஒரு இந்து வங்க மொழி பேசக்கூடியவராக இருந்தால், நீங்கள் ஒரு முஸ்லீம் அஸ்ஸாமிய மொழி பேசக்கூடிய அல்லது வங்க மொழி பேசக்கூடிய, நீங்கள் ஒரு மேற்கு வங்கத்திலிருந்து வந்த வங்காளியாக இருந்தால், வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய ஒருவராக இருந்தால், அங்கே உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டிங் எல்லாமே இருக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் போடோவாக இருந்தால் உங்களுடைய பாலிடிக்ஸ் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. இதை தவிர பல்வேறு பழங்குடியினர் இருக்கிறார்கள். நான் போடோ தான் உலகிலேயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு பழங்குடி. அப்போ நீங்கள் வந்து வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஸ்ஸாமுடைய தேர்தல் பற்றியே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏப்ரல் 9 பிறகு மே 4 தான் வாக்கு எண்ண போகிறாங்க. ஒரே நாளில் தேர்தல் முடிஞ்சிடும். ஏப்ரல் 9 அன்றைக்கி எல்லாருமே வாக்களிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் வந்து தேர்தல் ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ அதில் வந்து ஒரு சில பேரை இந்த பத்திரிகையில், அஸ்ஸாம் ட்ரிபியூனில் வந்து பல பேர்கிட்ட பேசி தகவல் சேகரிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து அஸ்ஸாமில் நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பெட்டர் கவர்னன்ஸ் வேணும், ஸ்ட்ராங்கர் இன்ஸ்டிடியூஷன் வேணும், அப்புறம் கொள்கைகள்லாம் வந்து சரியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரியாக, மக்களுக்கு உதவக்கூடிய மாதிரியாக கொள்கைகள் வகுக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து அதை பற்றிலாம் நிறையா பேசுகிறோம். ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எங்களால் வந்து ஓட்டு போட முடியும்னா அதில் நிறையா பிரச்சனை இருக்குது. இன்டென்ட் இருக்குது. நான் வரமாட்டேன், எங்கேயாவது ஊர் சுற்ற போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நான் வந்து இன்றைக்கி மும்பையில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நான் வீட்டுக்கு வந்து ஊரில் வந்து நான் போடணும் அப்படின்னா எனக்கு எக்கச்சக்கம் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி நான் கவர் பண்ணி வரப்போகிறேன். ட்ரெயின் ஜேர்னினா 50 ஹவர்ஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 50 ஹவர்ஸ் ஒன் வே. சரி, ஃப்ளைட்டில் வருவோன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் தான். அந்த தேர்தல் எப்போ நடக்குதுன்னா, நம்ம உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க பல்வேறு பெயர்களால் புது வருடம் கணிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் இங்கே அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா அதுக்கு பிஹு அப்படின்னு பேர். அந்த நேரத்தில் தான் பிஹு பண்டிகை வரப்போகிறது. இப்போ பிஹு பண்டிகை வருதுன்னா சும்மா தேர்தல் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு ஆண்டும் ஆட்கள் அங்கே வரப்போகிறாங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சொந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் தேர்தலும் சேர்ந்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? ஏர் டிக்கெட் கண்ணா பின்னான்னு மேலே போக போகுது. இப்போ எய்தர் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஆர் டூ டைம் கன்சூமிங். அப்புறம் எப்படி எனக்கு 1 வாரம் ஆயிரும் வந்துட்டு இங்கே 4 நாள், இங்கே 2 நாள் இருந்துட்டு போகிறதுக்குன்னா 7 நாள் ஆயிரும். அப்புறம் இருக்கவே இருக்குது. இப்போ தான் வந்து இந்த மத்திய கிழக்கில் போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. எண்ணெய் இல்லை, ஏவியேஷன் ஃபியூயல் எல்லாம் விலையேற்றிட்டாங்க. எல்லா விமானங்களும், விமான போக்குவரத்து நிறுவனங்களும் விலையேற்றிருக்காங்க. ஏற்கனவே கூட்டத்தினால் விலையேற்றுறதுக்கு வேறு, இப்போ ஃபியூவல்னால் வேறு விலையேற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் அதை சொல்லியிருக்காங்க.
இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவ்வளவு நான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து வாக்களிச்சிருவேன் எங்கே இருந்தாலும், ஆனால் இந்த முறை என்னால் வர முடியுமான்னு தெரியல, எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல, இந்த சமயத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து படிக்கிறதுக்காக பெங்களூர் வந்திருக்கேன், எனக்கு வாக்குரிமை இருந்தாலும் நான் வந்து வெளியில் இருக்கிறதுனால என்னால் வந்து ஈஸியாக வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே கேட்குறது என்னென்னா, இது ஏதாவது ஒரு ரிமோட் ஓட்டிங் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாமா? இந்த போஸ்டல் ஓட்டிங் அப்படின்னு இருக்குது, பட் அது வந்து போஸ்டல் ஓட்டிங் எல்லாருக்கும் கிடையாது. அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதுவும் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிற எலெக்ஷன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் போலீஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி போஸ்டல் ஓட். நான் இந்த ஊரில் இல்லைங்க, நான் வேறு ஊரில் இருக்கேன், நான் நேரில் வர விரும்பலை, நான் வந்து போடலாமா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் பல இடங்களில் இப்போ தான் அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி எழுதி கேட்டு வாங்கி அதெல்லாம் வாக்குச்சீட்டில் வருது. அந்த வாக்குச்சீட்டை வீட்டில் இருந்தே மார்க் பண்ணி கவரில் போட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்தியா வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இந்தியா வந்து என்ன நம்மளுடைய மாடல்னால், அந்த ஓட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி நீங்களே நேரடியாக வந்து வாக்களிக்கணும். ஏன்னா அவங்க வேறு எதையும் நம்ப தயாராக இல்லை. ஸோ இந்த ரிமோட் ஓட்டிங் பற்றி, டிஜிட்டல் ரிமோட் ஓட்டிங் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அதில் டிரான்ஸ்பரன்சி, செக்யூரிட்டி எல்லாம் இருக்குன்ட்டு. நம்ம ஊரில் வாக்குப்பதிவு எந்திரம் வச்சதுக்கே படித்தவங்க, எதிர்கட்சியில் இருக்கிற தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கக்கூடிய படித்தவங்களே இல்லை அதை ஹேக் பண்ணிட முடியும், இதை பண்ணிட முடியும், அதை பண்ணிட முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ வந்து இந்தியாவில் இப்போ தான் வாக்குப்பதிவு எந்திரத்தையே அதை கூட முழுமையாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ரிமோட் ஓட்டிங் அப்படின்லாம் வச்சா, இப்படி தான் பாஜக ஜெயிக்குது, எந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணாலும் அது அங்கே தான் போய் விழும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துடுவாங்க. அதனால் அதுவும் நாட் பாசிபிள். எனக்கு வேறு ஒரு கேள்வி ஒன்று வருது. இவங்க வந்து அஸ்ஸாமியர்களாக இருக்கலாம், அவர்கள் அஸ்ஸாமில் வசிக்கலைன்னா நீங்கள் அஸ்ஸாமில் போய் ஓட்டு போடுறது எதற்கு தேவை அப்படிங்கிற என்னுடைய ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு உறவினர் வீட்டில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் வந்து ஈவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க, ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா, அதை வைத்து கொண்டே உங்களுக்கு அந்த அட்ரஸிலேயே உங்களுடைய எலக்ட்ரல் ரோலில் இருக்கக்கூடிய பதிவை மாற்றிக்கொள்ள முடியும். அங்கிருந்து நீங்கள் போய் வாக்களிக்கிற மாதிரி. எனக்கு முதலாக வாக்குரிமை கிடைத்த பொழுது நான் ஐஐடி மெட்ராஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கே தான் எனக்கு வந்து வாக்குரிமை கிடைத்தது. நான் எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ நாகப்பட்டினத்தில் இருந்தாங்கன்ட்டு நான் அங்கே போய் வாக்களிக்கலை. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக மெட்ராஸில் தான் நான் என்னுடைய முதல் வாக்குப்பதிவை செய்தேன். அங்கவே எங்களுக்கு வாக்குரிமை எலக்ட்ரல் ரோல்ஸில் வந்து அங்கவே வாக்குச்சாவடி உள்ளேயே அமைக்கப்பட்டு நான் அங்கே போய் வாக்களித்தோம். பெங்களூரில் படிக்கிறேன் அப்படின்னா பெங்களூரில் வாக்குரிமை வாங்கிக்கோங்க, பாம்பேயில் வேலை செய்கிறேன் அப்படின்னா பாம்பேயில் வாக்குரிமை வாங்கிக்கோங்க. எதுக்காக நான் வந்து அங்கே போய் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லணும் ஒன்று. இல்லை இங்கே 4 வருடம் இருந்துட்டு நான் அஸ்ஸாம் போயிடுவேன்னா திரும்ப மாற்றிக்கங்க. நம்ம ஊரில் வந்து அதற்கு வந்து உங்களுக்கு தடையே கிடையாது. என்னங்க நீங்கள் சும்மா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வாக்கு தான். இப்போ இந்த எஸ்ஐஆர்லாம் வந்ததுக்கு பிறகும் இப்போ இருக்கிற புது மெத்தடாலஜியில் நீங்கள் பதியும் பொழுது இங்கே பழைய வாக்கு உங்களுக்கு எலக்ட்ரல் ரோல்ஸில் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிட்டு புதுசை நீங்கள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய ஓட்டிங் ஐடி அதை கொடுத்து இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். எதுக்காக நீங்கள் அஸ்ஸாமியராக பிறந்த காரணத்தினாலேயே இங்கே இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருக்கும் பொழுதும் கூட நான் அங்கே தான் வாக்குரிமை வச்சுப்பேன், நான் அங்கே தான் போய் போடுவேன் அப்படிங்கிறது வந்து நல்லதில்லை. ஏன்னா 2-3 காரணத்துக்காக சொல்கிறேன். இது வெறும் அசெம்பிளி எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, உள்ளாட்சியிலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்போ நீங்கள் வந்து நான் இருக்கிறது பாம்பேங்க, ஆனால் நான் திருப்பி போய் உள்ளாட்சியாக நான் எங்கேயோ வாக்களிப்பேன்னா அப்போ நீங்கள் இங்கே சரியான ஆளை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. இங்கே உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான குடிநீர் கழிவுநீர் வேலைகளை செய்யணும், இங்கே என்ன மாதிரியான சாலைகளை போடணும். ஸோ நீங்கள் இட்ஸ் அ காம்பினேஷன் தானே. உங்களுக்கு வந்து உள்ளாட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும், சட்டமன்ற தொகுதிக்கு வாக்களிக்கணும், நாடாளுமன்ற தொகுதிக்கு வாக்களிக்கணும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாக்குரிமையை போகும் இடமெல்லாம்
கையோடே எடுத்துக்கொண்டு போய் அந்தந்த ஊரில் நீங்கள் உங்களுடைய வாக்கு பதிவேட்டில் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மாறாக 50 மணி நேரம் பயணம் செய்யணும், 75 மணி நேரம் பயணம் செய்யணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா அது எதுவுமே வேண்டாம். லோக்கல் ஹாலிடே, லோக்கல் எலெக்ஷன். நம்ம வந்து இந்த என்னுடைய மாநிலம், என்னுடைய மொழி அப்படிங்கிறத ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக பேர்ன் பண்ணுறோம். அதனால தான் வந்து நீங்கள் ஒன்று வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அது வேறு விஷயம். ஏன்னா அங்கே உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. நீங்கள் இந்தியர் என்பதனால உங்களுக்கு இந்தியாவில் மட்டும்தான் வாக்குரிமை இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே அதுக்கு போய் நீங்கள் விமானத்தில் பயணம் செய்து வந்தால்தான் உங்களுக்கு ஓட்டு. அதை நீங்கள் செய்ய போகிறீங்களா இல்லையானா பெரும்பாலானவர்கள் செய்ய போகிறதில்ல. இதற்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எம்பசியில் போய் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்யலாமா அப்படின்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இதற்காக நீங்கள் இந்தியாவுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ரையர் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய எந்த கான்ஸ்டிட்யூன்சி உங்களோடது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் போய் நீங்கள் வாக்களிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை செய்ய முடியும். இது உலகெங்கிலும் பல நாடுகள் இதை செய்கின்றன. நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கான வாக்குப்பதிவை நீங்கள் அமெரிக்கராக இங்கே இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்தல் நடக்கும் நாள் அன்றைக்கு அமெரிக்கன் எம்பசிக்கு போய் நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்தலாம். அதற்கான ஒரு ப்ராசஸோடைய ஈக்குவலன்ஸை இந்தியா ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது இந்த ஒரு வாக்கு முக்கியம். ஆனால் அந்த ஒரு வாக்குக்காக 1 லட்ச ரூபா 50,000 ரூபா செலவழிச்சிட்டு ஒருத்தர் வந்து ஆல் த வே இந்தியாவுக்கு வந்து வாக்களிச்சுட்டு போகிறதுங்கிறதெல்லாம் வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். பட் நீங்கள் இந்தியாவில் வசிக்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ஒரு 5 நாளைக்கு போனேன் 3 நாளைக்கு போனேன்னா உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிந்து விடுகிறது என்றைக்கு தேர்தல் நடக்கிறது என்று. அந்த சமயத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு மாநிலத்தில் வசிப்பதாக இருந்தால் அல்லது அங்கே வேலை செய்வதாக இருந்தால் அங்கே படிப்பதாக இருந்தால் உங்களுடைய வாக்கை அந்த இடத்துக்கு மாற்றிக்கொண்டு விடுங்கள். அதுதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். இதுக்கு நீங்கள் ரிமோட் ஓட்டிங் அப்படின்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி பாசிபிள். எல்லாரும் கேட்குறது வந்து செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆர் ப்ராப்பர்லி ஹேண்டில்ங்கிறாங்க. செக்யூரிட்டி டிரான்ஸ்பரன்சி எல்லாம் அருமையாக பண்ணிடலாம். வாக்கு எந்திரங்களின் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களின் மனதை மாற்றுவதுங்கிறது கஷ்டம். அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் அதற்கு போகாமல் பேசாமல் உங்களுடைய வாக்குச்சாவடியை மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால் மாநிலத்தையே மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வேண்டிய பொழுது நீங்கள் உங்கள் மாநிலத்தில் போய் செட்டில் ஆகும் பொழுது மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ஒரே சொல்யூஷன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.